ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழாவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல கார்முக படலத்துல 5வது பாடல் பார்க்க போறோம். சங்கொடு சக்கரம் தரித்த செங்கை அச்சிங்க ஏறு அல்லனேல் இதனை தீண்டுவான் எங்கு உளன் ஒருவன் இன்று ஏற்றின் இச்சிலை மங்கைதன் திருமணம் வாழுமால் என்பார். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். சங்கொடு சக்கரம், சங்கு சக்கரங்களை தரித்த செங்கை, தாங்கிய செம்மையான கைகளை உடைய சிங்க ஏறு அல்லனேல் ஆண் சிங்கம் போன்ற திருமால் நாணேற்றி வளையாமல் போனால் இதனை இந்த சிவதனுசை தீண்டுவான் ஒருவன், தீண்டுவதற்கும் தகுதியுள்ள ஒருவன் எங்கு உளன் வேறு எங்கே இருக்கிறான் இன்றைய தினம் இச்சிலை ஏற்றின் அத்திருமாலே இந்த வில்லை நாணேற்றி வளைப்பானாயின் மங்கைதன் திருமணம், சீதையின் திருமணமானது வாழும் என்பார், நல்வாழ்வு பெறும் என்று கூறினர் சிலர். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது மக்கள் நிறைய பேர் கூடினாங்க அப்படின்னு சென்ற பாடல்ல பார்த்தோம்ல. அதுல சிலர் என்ன பேசினாங்கன்னா, சங்கு சக்கரம் ஏந்திய செம்மையான கைகளை உடைய ஆண் சிங்கம் போன்ற திருமால் இல்லைன்னா அவரே நேரா நாணேற்றலைன்னா வேற யார் ஏற்றுவதற்கு இருக்கிறாங்க, தொடக்கூட ஆள் கிடையாது. அப்பேற்பட்ட திருமாலே இன்னைக்கு ஏத்தினாதான் நாணேற்றினாதான் ஏற்றினது, அப்பதான் நம்ம சீதைக்கு திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொன்னாங்கன்னு கம்பர் சொல்றாரு. இதுல ரொம்ப அற்புதமான சில சொற்கள் இருக்கு. என்னன்னா, சங்கொடு சக்கரம் தரித்த செங்கை அப்படின்னு சொல்றாருல, அந்த இடத்துல தரித்தல் அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு. நிலை பெற்று இருத்தல், ஈர்ப்பு கொள்ளுதல், ஊன்றி நிற்றல், அணிதல், நம்ம ஆடை அணிவது இருக்குல்ல அந்த அணிதல், தாங்குதல், பொறுத்தல், அடக்கிக் கொள்ளுதல், எப்பவுமே மனதில் வைத்துக் கொள்ளுதல், இந்த மாதிரி பல பொருள் இருக்கு. இந்த இடத்துல தரித்தல் அப்படின்னா நிலை பெற்று இருத்தல் அப்படிங்கிற பொருள் தான் வருது. செங்கை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஏன் திருமாலினுடைய கரங்களை செங்கைனோ அல்லது பாதங்களை செம்மையானவன் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம. அந்த மாதிரி காருண்யம் பொருந்திய கைகளை கொண்டுள்ளவன் அப்படிங்கறதுனால செங்கைன்னு சொல்றோம். அந்த செங்கைன்னு சொல்றதே கம்பர் ஒருபடி மேல போய் என்ன சொல்றாரு, தரித்த செங்கை அப்படின்னு சொல்றாரு. எப்பவுமே நிலை பெற்று இருக்கக்கூடிய செம்மையான கரங்கள் அப்படின்னு ஒரு அடை சேர்த்து சொல்றாரு. அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, இப்ப நம்ம கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் அப்படின்னா உதாரணம்னா யார சொல்லுவோம்? நம்ம காலங்காலமா சொல்லிக்கிட்டு வர்ற உதாரணம் கர்ணன். நீ என்ன பெரிய கர்ண பரம்பரையா அப்படின்னு சொல்லி கர்ணனை தான் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு உதாரணமா சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இப்ப சங்க இலக்கியங்கள்ல பாடல்கள்ல சொல்லக்கூடியதுன்னா, இது முதல் 7 வள்ளல்கள், இடையேழு வள்ளல்கள், கடையேழு வள்ளல்கள், இப்படி இருக்கக்கூடிய வள்ளல்கள். அதுல பாரிங்கிறது ரொம்ப பேர் போனவன், முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு அந்த மாதிரியான சில 1-2 பேர் அதானே நம்ம உதாரணமா சொல்றோம். எல்லாரும் அப்ப மத்தவங்க எல்லாம் யாரும் தர்மமே பண்ணலையா என்ன? எல்லாரும் தான் செய்தாங்க. ஆனா இவர்களுடைய பேரு வரலாற்றுல ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஆணித்தனமாக பதிந்து இருக்குல்ல. அந்த மாதிரி விஷ்ணு எப்பவுமே நிலை பெற்று இருக்கக்கூடிய தன்மை கொண்டவன், அவனுடைய கரங்களும் அப்பேற்பட்டது அப்படிங்கறதுனால தரித்த செங்கை அப்படின்னு ஒரு அடை கொடுக்கிறாரு. அடுத்தது சிங்க ஏறு அல்லனேல் அப்படின்னு, நரசிம்மனாக இருக்கக்கூடிய திருமால் இல்லைன்னா அவனே நேரா நாணேற்றலைன்னா வேற யாரும் ஏத்த முடியாது அப்படின்னு சிங்க ஏறு அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல ஏறு அப்படிங்கிற சொல் அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது எருது அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதனாலதான் ஏற்று வாகனன் அப்படின்னு சிவனுக்கு ஒரு பேரு. நந்தி தேவருக்கே ஏறு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஏன்னா ஆண் எருது தானே.
அப்படி அப்படி ஒரு பொருள். அதுக்கப்புறமா ஆண், அதாவது விலங்குகள்லயே ஆண், அது கவரிமானாக இருக்கலாம், பன்றியாக இருக்கலாம். பொதுவாக விலங்குகளின் ஆண் வர்க்கத்தை வந்து ஏறுன்னு சொல்லுவாங்க. அதனால இங்க சிங்க ஏறு அப்படின்னு சொல்றாரு. ஆண் சிங்கமாகிய திருமால் அப்படின்னு. இப்ப நம்ம நரசிம்மன் அப்படின்னு சொல்றோம்ல, நரசிம்ம அவதாரம் அப்படின்னு திருமாலுக்கு சொல்றோம்ல, அந்த நரசிம்மன் அப்படிங்கிற சொல்லே நம்ம பார்க்கிற பார்வையில இருக்கு. எப்படி வேணா பிரிச்சு பொருள் சொல்ல முடியும். அதாவது நரன் போன்ற சிங்கம் அப்படின்னா உவமை தொகையாக சொல்லி நரன் மாதிரி இருக்கக்கூடிய சிங்கம் அப்படின்னு பொருள் சொல்லலாம். இல்லாட்டி நரனாகிய சிங்கம் அப்படின்னு பண்பு தொகையாக சொல்லி நரன் பண்புகளை கொண்டுள்ள சிங்கம் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி உருவகமாக பண்ணி அது நரன் வேற சிங்கம் வேற இல்ல, நரன் தான் சிங்கம், சிங்கம் தான் நரன் அப்படின்னு உருவகப்படுத்தி நரசிங்கம், அப்படி நரசிங்க பெருமாள் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நம்ம பலவிதமா பொருள் சொல்ல முடியும். இல்லாட்டி நரசிங்க பெருமாள் அப்படின்னு பெருமாள்ங்கிற வார்த்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா பன்மொழி தொடராக இது நரன் போன்ற சிங்கம், சிங்கம் போன்ற பெருமாள் அப்படின்னு சொல்லி அப்படியும் பொருள் சொல்ல முடியும். எதுக்கு இந்த மாதிரி சொல்ல வரேன், இப்படி நம்மளுடைய பார்வையில தானே இருக்கு. அந்த நரசிங்க பெருமாளினுடைய தூண், அவருடைய அந்த மண்டபத்துல தானே இந்த கம்பராமாயணமே அரங்கேறியது. அதுவும் ஒரு சிறப்பு இருக்கு. இந்த இடத்துல ரொம்ப அழகா ஆண் சிங்கம் அப்படிங்கறத குறிக்கணும் அப்படிங்கறதுனால, ஏன்னா ஆண் சிங்க வடிவுல தானே நரசிம்ம அவதாரம் நடைபெற்றது. அந்த இடத்துல பெண் சிங்க வடிவுல வரல. அதனால குறிப்பாக ஆண் சிங்கம் நரசிம்மன் தான் சொல்றாரு இவரு. சிங்க ஏறு அல்லனேல் அப்படின்னா இந்த இடத்துல ஏறுங்கிறது ஆண் சிங்கத்தை குறிக்குது. அவன் இல்லைன்னா வேற யாருமே இத என்ன செய்ய முடியாதான், இதனை தீண்டுவான் எங்கு உள்ளன் அப்படின்னு சொல்றாரு. இதனை நான் ஏற்றுவான் எங்கு உள்ளன்னு சொல்லல, இல்லாட்டி இந்த வில்லை முறிப்பவன் எங்கு உள்ளன்னு சொல்லல. இங்க தீண்டுவான் எங்கு உள்ளன் அப்படின்னு சொல்றாரு. இந்த தீண்டுதல் அப்படிங்கிற சொல்லுக்கு பல பொருள் இருக்கு. தொடுதல் அப்படிங்கிறது, அவனை போய் தீண்டாத அப்படின்னா தொடாத அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. பற்றுதல், அதுக்கப்புறமா என்னை அரவம் தீண்டியது அப்படின்னா பாம்பு தொட்டுச்சுன்னு அர்த்தம் கிடையாது, பாம்பு கடித்தது இல்லாட்டி கொத்தியது அப்படிதானே அர்த்தம் பண்ணணும். அதனால கடித்தல்னு ஒரு பொருள் இருக்கு. அதை தவிர அடித்தல், அவனை போய் சும்மா சும்மா சீண்டாத அப்படின்னு சொல்றாங்களா, அந்த சீண்டாதங்கிற வார்த்தையே தீண்டாதங்கிற வார்த்தையில இருந்து தான் வந்தது. அதனால சும்மா போய் அவனை சீண்டாதனா வம்பிழுக்காத அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அவனை போய் அடிக்காத துன்புறுத்தாத அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு. இதெல்லாம் தவிர தீட்டுப்படுதல் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு. அதாவது நம்ம தீட்டு அப்படின்னா தீண்டாமை கொடுமை, அந்த தீண்டுதலை சொல்லல, பொதுவாக தீட்டு. இப்போ இந்த தீட்டுங்கிறதுல இருந்து தான் தீண்டாமைங்கிறதே வந்தது. காலப்போக்கில் அப்படி ஒரு மூட நம்பிக்கையாக அது மாறியது. பொதுவாக தீட்டு அப்படின்னு சொல்றது எது, நம்மளுடைய ஆரோக்கியத்தை கருதி ஒரு பெண்களினுடைய மாதவிடாய் காலமாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு வீட்டுல ஒரு பெரியவங்க மரணித்து இருந்தாங்கன்னா அந்த மரணம், அந்த உடல் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது மற்றவர்களுக்கு அந்த சுத்தி இருக்கக்கூடிய சூழல் வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அந்த மாதிரியான தீட்டு. அதனாலதான் அவங்க வந்து ஈமச்சடங்கெல்லாம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த எல்லா இத்தனை நாள் 10 நாள் தீட்டு 3 நாள் தீட்டு அதெல்லாம் சொல்றாங்கல்ல, அது எல்லாமே சுகாதாரம் கருதி தான். அதே மாதிரிதான் ஒரு பிரசவ காலத்திலையும் தான் நாமகரணம் பண்ற வரைக்கும் அந்த 15 நாள் தீட்டு அதெல்லாம் சொல்றாங்கல்ல, இது எல்லாமே சுகாதாரத்தின் அடிப்படையில வந்தது. அதுக்கப்புறமா அதை வந்து பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டு அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு சுகாதாரத்திலேருந்து வேற ஒரு மூட நம்பிக்கையின் வடிவில் போயிடுச்சு. எதுக்கு சொல்ல வரேன், இந்த தீண்டுதல் அப்படிங்கிற பொருளுக்கு இத்தனை பொருள் இருக்கு. இன்னொன்னு, ஐயோ நீ எல்லாம் இல்லைன்னா இதை யாரும் சீண்ட கூட மாட்டாங்க அல்லது தீண்ட கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல இது தொடக்கூட மாட்டாங்க அப்படின்னு அது தொடுதல்ங்கிற பொருளும் இருக்குல்ல, அந்த அர்த்தத்துலதான் இங்க வருது. இதனை தீண்டுவான் எங்கு உள்ளன் ஒருவன் அப்படின்னா இத வில்ல வந்து தொடரதோ, அதாவது நான் ஏற்றுவதோ அல்லது முறிப்பதுக்கோ எல்லாம் யாருக்கும் திராணி கிடையாது, தொடக்கூட யாராலையும் முடியாது. விஷ்ணுவின் அவதாரமான ராமன் அல்லது விஷ்ணு, அவரால் அதை மட்டும்தான் முடியும் அப்படின்னு அங்க கூடியிருந்தவர்கள் பேசிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு கம்பர். இந்த கம்பராமாயண பாடல்லையாவது சிங்க ஏறு அல்லனேல் அப்படின்னு வருது. ஆனா வெறும் ஏறு அப்படிங்கிறதுக்கே சிங்க ஏறு அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணக்கூடிய திருக்குறளும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது வாழ்க்கை துணை நலம் அப்படிங்கிற அதிகாரத்துல 9வது குறள், அதாவது திருக்குறள்ல 59வது குறள், புகழ் புரிந்த இல்லிலோருக்கு இல்லை ஏழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை அப்படிங்கறதுல பரிமேல் அழகனுடைய உரையில சொல்லியிருப்பாரு. அதாவது ஆண் சிங்கம் போன்ற ஒரு நடை ஒரு பகைவர் முன்னாடி ஒருவனுக்கு கிடையாது. எப்ப கிடையாதுன்னா ஒரு நல்ல மனைவி அமையலைன்னா அப்படி பீடு நடை போட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல ஏறு போல் பீடு நடை, வெறும் ஏறுன்னு தான் சொல்லியிருப்பாரு.
அங்க ஏறுங்கிறது எந்த ஆண் வர்க்கம் விலங்காகவும் இருக்கலாம்ல. ஆனா அர்த்தம் பண்ணும்பொழுது பரிமேலழகர் எப்படி அர்த்தம் பண்ணிருப்பாருன்னா, சிங்க நடைன்னு தானே நம்ம சொல்லுவோம் பொதுவா விலங்குகள்ல. மான் நடை அப்படின்னு, மான் நடைங்கிறது பெண்களுக்கு வேணா சொல்லலாம், ஆனா ஆண்களுக்கு சிங்க நடைன்னு தானே நம்ம சொல்லுவோம். அதனால இங்க ஏறு போல் வீடு நடைக்கு ஆண் சிங்கம் போன்ற ஒரு நடை இல்லை அப்படின்னு அர்த்தம் பண்ணிருப்பாரு. எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு நரசிம்மனாக அவனால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. சங்கொடு சக்கரம் தரித்த செங்கை அச்சிங்க ஏறு அல்லனேல் இதனை தீண்டுவான் எங்கு உளன் ஒருவன் இன்று ஏற்றின் இச்சிலை மங்கைதன் திருமணம் வாழுமால் என்பார். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.